நாம தான் இந்த மாத கடைசியில வீட்டை காலி பண்றதா சொல்லிட்டோம் இல்ல, பின்ன ஏன் அவசரமா காலி பண்ண சொல்லி நெருக்குறாங்க என கேட்டாள் ஜெயந்தி. அவங்க அவசரம் அவங்களுக்கு என்றார் ராமலிங்கம். என்ன அவசரமா இருந்தாலும் என்ன, நாம முன்பே சொல்லியாச்சு, நம்ம பசங்க 12ஆம் வகுப்பு படிக்கிறதுனாலதான் நம்ம கிராமத்து வீட்டை பூட்டிக்கிட்டு இங்க வந்தோம்னு. தேர்வெல்லாம் முடிந்ததும் காலி செய்திடுவோம்னு சொல்லிவிட்டோம் இல்ல, பின்ன சீக்கிரமா போங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் போக முடியாது, எங்களுக்கு எப்ப சௌகரியப்படுதோ அப்பதான் போவோம்னு சொல்லுங்க என பிள்ளைவென பிடித்து கொண்டாள். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, மகனி தேர்வு முடியட்டும், நம்ம கிராமத்துக்கே போயிடுவோம். 15 நாள் முன்பே போகணும், அவ்வளவுதான் காரணம். காரணம் தெரிஞ்சிச்சுன்னா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டே என்றாள். என்ன பொல்லாத காரணம்? அவங்க பொண்ணு திருமணமாகி வெளிநாட்டுல இருந்தவங்க ஊருக்கு வராங்க. மனமாகி 2 வருடமா குழந்தை பேர் இல்லையா, ஏதோ வேண்டுதல், அவங்க வீடு 2 மாடி ஏறணுமா, அதனால இந்த வீட்டுல தங்க வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லையே என்றார். அப்ப சரிங்க, மறுநாள் 15ஆம் தேதி நம்ம கிளம்பிடுவோம் என்றாள் ஜெயந்தி. இதுதான் ஜெயந்தியின் குணம் என பாராட்டினார் ராமலிங்கம். சரி, நான் கிராமத்துக்கு போய் ஆட்கள் 2 பேரை வர சொல்லி வருகிறேன், பொருட்கள் எல்லாம் கட்டணம் இல்லை என கிளம்பினார். வீட்டு வாயிலில் பூனை ஒன்று குறுக்கே இடது போனது. உள்ளே சென்று நீர் அருந்தி விட்டு திரும்பி கிளம்பினார். பூனை இப்போது வலம் போனது. என்ன நடக்குது என சந்தேகத்தோடு கிளம்பி சென்றார். சொன்ன நாளிலே வேலையாட்கள் வந்து பொருட்களை கட்டி கொண்டு இருக்க கோணிப்பையை எடுக்க பரணி மீது ஏறினார் ராமலிங்கம். ஏறியவர் படபடப்பாய் இறங்கினார். பரணியில் உள்ள பொருட்களை மட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் என சொல்லிவிட்டு மீதி பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டு சாவியை கொடுக்காமல் கிராமத்து வீட்டிற்கு அனைவரும் சென்றனர். மறுநாள் உணவு எடுத்துக்கொண்டு வாடகை வீட்டுக்கு வந்து திறந்து சிறிது நேரம் அங்கு கழித்து விட்டு தனது கிராமத்துக்கு திரும்பினார் ராமலிங்கம். 3 நாட்கள் நடக்கும் இதை கேள்விப்பட்ட வீட்டு சொந்தக்காரர் கோபத்தின் உச்சிக்கே போனார். நேரா அவரை காண கிராமத்துக்கே சென்று, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்று கத்தினார். வீட்டை காலி பண்ணாம சாவியும் கொடுக்காம தினமும் வீட்டை திறக்கிறதும் மூடுறதும் என என்ன நடக்குது அங்க என வீட்டுக்கு சொந்தக்காரர் கேட்க, ஏன் இப்படி செய்கிறார் என தெரியவில்லை என கல்லடிப்பட்ட குள்ளம் போல் குழம்பினாள் ஜெயந்தி. என்ன மன்னிச்சிடுங்க, நான் சாவியை இப்ப தரமாட்டேன், இன்னும் 10 நாள் அவகாசம் மேலும் வேண்டும் என்றார் ராமலிங்கம். இதெல்லாம் படித்தவருக்கு அழகா இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்வேன் என்று கோபமாக கிளம்பி எத்தனித்தார் வீட்டு சொந்தக்காரர். சார், என் மனைவி கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லவில்லை, உங்ககிட்ட சொல்லக்கூடாது என்று இல்ல, எங்கே சொன்னால் நீங்க எல்லோரும் என்ன அல்பமா நினைப்பீங்களேன்னு ஒரு பயம், இதெல்லாம் ஒரு காரணமான்னு கூட நீங்க நினைக்கலாம், அதனால்தான் மறைத்தேன். ஆனா நான் எங்க குடும்பத்துக்காகவும் உங்க நல்லதுக்காகவும் உங்க பெண்ணின் நல்லதுக்காகவும் தான் அப்படி செய்தேன் என்று நிறுத்தினார் ராமலிங்கம். அப்படி என்ன விஷயம் என்று அனைவரும் ஆர்வமானார்கள். அன்று நான் பொருட்களை எல்லாம் கீழே இறக்குவதற்கு பரண் மீது ஏறினேன். அங்கு ஒரு பூனை தன் 4 குட்டிகளுடன் படுத்து இருப்பதை கண்டேன். நாம் நம்பிதான் அதுகள் குட்டியை ஈன்றிருக்கும், அதுக்குள் எங்கே போகும் என யோசித்து நான் 2 நாட்களாக வீட்டுக்கு வந்து உணவை வைத்துவிட்டு செல்கிறேன். உணவு இல்லை என்றால் அது தன் குட்டியை சாப்பிட்டு விடும். மேலும் குட்டிகள் பெரிதானதுடன் அவைகள் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்துவிடும். அதுவரையிலாவது ஒன்றாக சேர்ந்து இருக்கட்டும் என்று சின்ன ஆசைதான். உங்கள் பெண் வந்து தங்க போகும் வீடு, இதனை கலைத்த பாவம் நமக்கு வர வேண்டாம் என்று எண்ணிதான் பரண் மீதுள்ள பொருட்களை நான் எடுக்கவில்லை. உங்களிடம் சொன்ன தேதியில் சாவியும் என்னால் கொடுக்க முடியவில்லை. இதற்கு படிப்புக்கு சம்பந்தம் இருக்கிறதுன்னு அவசியம் இல்லை, நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இருந்தாலே போதும் இல்லைங்களா என்று கேட்டு நிறுத்தினார் ராமலிங்கம். என்னை மன்னித்து விடுங்கள், என் குடும்பத்தை சேர்ந்து கவலை கொண்டதற்கு நன்றி. அந்த பூனைகளை காலி பண்றதுக்கு அப்புறமா சாவியை வாங்கி கொள்கிறேன் என்றார் வீட்டு சொந்தக்காரர். அங்கே மனித கிளை பரப்பிட செய்திருந்தார் ராமலிங்கம்.